ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. ஸோ இன்றைக்கி அம்மா நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அம்மா சொல்கிற விஷயத்தெல்லாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே நல்லா இருப்போம்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருப்போம்னு இல்லை, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அம்மா எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க பார்த்தீங்களா. சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வீடுனா இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் டெய்லி கடைப்பிடிக்கணும், உனக்கு இது தான் பண்ணினா நல்லது, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ ஒரு நல்ல டிப்ஸ். இது மாதிரி யார் சொல்லி தருவா சொல்லுங்கள்? தாய்மை தான். தாய் தானே சொல்லி கொடுப்பாங்க ஒரு பிள்ளைக்கு. ஸோ அதுதான் நம்ம இல்லறத்தில் இருக்கோம் இல்லையா, அதனால் நிறைய டிப்ஸ் அம்மா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடுகளில் நம்ம பூஜை பண்ணுவோம். பூஜைக்கு தேவையான மலர்களை சில பேர் கடையில் தான் போய் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை வாங்குறதை விட நம்ம வீட்டில் கொஞ்சோன்னு ஒரு இடம் இருந்தால் அதில் நறுமணம் மிக்க மலர்களை வளர்த்து அதில் வரக்கூடிய பூக்களை இறைவனுக்கு போடும்போது ரொம்ப அன்போடு நம்ம பறித்து அந்த பூக்களை பறிக்கும் போதும் இறைநாமம் சொல்லிகிட்டே பறிப்போம். இது கோர்க்கும்போது இறைநாமம் சொல்லிகிட்டே கோர்ப்போம். அதை பக்தியோடு இறைவனுக்கு போடும்போது இறைவன் ரொம்பவே மகிழ்வார். அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சோன்னு இடம் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய இடம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மரம் செடி கொடிகளை வளருங்க. அது இறைவனுக்காகவே வளர்த்துக்கோங்க. ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எப்போவுமே நம்ம இறைவனுக்காகவே முதலிடம் கொடுக்கும்போது இறைவன் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அந்த துளசி, செம்பருத்திப்பூ, வில்வம் கிடையாது, வில்வம் கோவில்களில் வளர்ப்பாங்க, அருகம்புல் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வீட்டில் வளர்த்து நம்ம சாமிக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது வீட்டுக்கு வரோம், வெளியிலேருந்து வீட்டுக்கு வரோம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அப்போது வெளியில் செப்பல் கழட்டி போட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. கால் நல்லா அலிம்பிட்டு தான் உள்ளக்க வரணுமா. ஸோ கால் நல்லா கழுவிட்டு வரும்போது கிருமியாக இருந்தாலும் வெளியில் போயிடும், நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால் எந்த நோயும் வராது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணுறது பெண்கள் மட்டும்தான் பண்ணணுன்ட்டு சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அத்தனை பேர் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா. ஸோ கிச்சனை சுத்தமாக வச்சுக்கலாம். வீட்டு எல்லாருமே நம்ம வீடு நம்ம யார் பார்த்துப்பா, நம்ம பார்த்துக்காம யார் பார்த்துப்பா. ஸோ அதை அம்மா சொல்கிறாங்க, பெண்கள் தான் கடைப்பிடிக்கணும், பெண்கள் தான் வீட்டை க்ளீன் பண்ணணும், பெண்கள் தான் சமைக்கணும்னு கிடையாது. ஆண்களும் பண்ணலாம், இதுக்கு உரிமை உண்டு. ஆண்களும் எல்லா விஷயத்துலையும் பங்கு கொள்ளணும்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி சில பேர் வீட்டில் சமையல் அறை ரொம்பவே என்ன சொல்லலாம், அசுத்தமாக இருக்கும். பூஜை அறை கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, சமையல் அறைக்கு போனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு பூஜை அறை எப்படியோ அதே மாதிரி தான் சமையல் அறையும். ஸோ நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே நல்லா சுத்தமாக நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம நாமஜெபம் சொல்லிக்கிட்டே விளக்க பற்ற வைக்கணும். நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த தீ ஜுவாலையில் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இருப்பதாக நினைக்கணுமா. ஸோ அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி, பாத்திரங்கள்லாம் இருந்துச்சுன்னா, எச்சி பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா கவுத்தி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உணவுப் பொருட்கள் வேஸ்ட்டானதெல்லாம் என்ன பண்ணுங்கள், வேஸ்ட்டாக என்ன தூர போட்டிருக்கக்கூடாது. பக்கத்தில் ஏதாச்சும் இந்த உயிருள்ள ஜீவன்கள், ஆடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மாடு, நாய் அந்த மாதிரி. ஸோ அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்படியே திறந்து போட்டு தூங்கிடாதீங்க. உணவுப் பொருட்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவுப் பொருட்களை திறந்து போடாதீங்க, மூடி வச்சு பழகுங்க அப்படின்னு அம்மா நமக்கு சொல்லித்தராங்க. எவ்வளோ அழகாக சொல்லித்தராங்க பார்த்தீங்களா. சின்ன குழந்தைக்கு நம்ம பக்கத்துலேருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி உணவுப் பொருட்களை திறந்து வைக்கக்கூடாது, கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து லைட்லாம் ஆஃப் பண்ணி கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை பக்கத்தில் யாருக்காட்டி அம்மா சொல்லி தராங்க மாதிரி நம்மக்கிட்ட அம்மா ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அழகாக சொல்லி ஊட்டுற மாதிரி அம்மா நம்மளுக்கு ஊட்டுறாங்கல்ல, எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதுதான் அம்மா தாய்மை, நம்மக்கிட்ட எவ்வளோ கருணை பொழிகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வீடே சுத்தமாக இருக்கணுங்கிறாங்க. முதல்ல வீடு சுத்தமாக இருந்தால் நம்ம மனசு ரொம்பவே சுத்தமாக இருக்குமா. ஓகேங்களா. நம்ம அதை கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகள் அதிகாலையில் பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்கும் பழக்கம் பழங்காலத்தில் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு அது இல்லை. கரெக்டாக. ஸோ நம்ம தாய் தந்தையர் தங்களது பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்கி குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம பெரியவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு டெய்லியும் ஒரு பேர்டே வருது, இல்லை ஒரு நல்ல நாள் வருது, இல்லை திருவிழாக்கள், வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நம்ம பெரியவங்க காலில் தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தான் அதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கணும்னு சொல்கிறாங்க.
நாம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ, அதே மாரி தான் நம்மளுடைய குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணணும். நம்ம மதிக்காம, கீழ்ப்படியாம, சொல்றத கேட்காம நடந்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகளும் இதுதான் கரெக்ட்டு போல, இப்படிதான் அம்மா, அப்பா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்தே வளருவாங்க. ஸோ நாம தான் ஒரு முன் உதாரணமாக இருந்து அம்மா சொல்றத கேட்டு வழி நடந்துக்க வேண்டும்.